ஒரு மேட்ரஸ் வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ. அதாவது லேட்டெக்ஸில் கொடுக்குறாங்க. எவ்வளோ லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக ஐட்டம் தான். அங்கே பாருங்க சரக்கை குமிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடியது. ஆமாங்க. இது லேட்டெக்ஸ் மேட்ரஸ் போகும்போது என்ன நன்மைனா ஃபர்ஸ்ட் ஹீட் கொடுக்காதுங்க உடம்புக்கு. நாங்கள் 15 வருஷம் நாங்களே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குன்னு. ஆமாம், ரொம்ப சாஃப்ட். இந்த ஹோல்ஸோட டெப்த் இந்த அளவுக்கு இருக்கிறனால தான் அந்த ஏர் சர்க்குலேஷன் ஃப்ளோ ஆஃப் லேட்டெக்ஸ் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் லேட்டெக்ஸ் பில்லோ இது குழந்தை தோல் மாதிரியே இருக்குது இது. கண்டிப்பாக பியூர் லேட்டெக்ஸ் நல்ல சாஃப்ட்னஸ் அண்ட் கம்ஃபர்ட். 7500 இருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. தீபாவளிக்கு நம்ம இந்த ஆஃபர் இது பண்ணியிருக்கோம். சொல்றத பெர்ஃபெக்ட்டா அந்த டெலிவரி ஆன் டைம்ல கொடுத்துருவோம் சார். தமிழ்நாட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா வந்து லேட்டெக்ஸ் மேட்ரஸுங்க. ஸோ லேட்டெக்ஸ் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து சேல் பண்ணுறாங்க. அதில் வந்து குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா காப்பியும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக அதாவது எங்கே ரெடி பண்ணுறாங்களோ அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து செமையான ஒரு மேட்டர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்ரஸ் வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ. அதாவது லேட்டெக்ஸில் கொடுக்குறாங்க. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸு அப்புறம் வேறு மேட்ரஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெளியிலே பை ஒன் கெட் ஒன்று. ஆனால் லேட்டெக்ஸில் இது வரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஓனர் கூப்பிடலாம். ஹாய் வெதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக வேற ஹவுஸே 3 வேற ஹவுஸ் வச்சிருக்கீங்க. கண்டிப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ரெடி பண்ணுறீங்க. இங்கே ரெடி பண்ணுற இடம்னால கம்மியாக வச்சிருக்கோம். இன்னும் வந்து நம்மளுக்கு 3 வேற ஹவுஸில் ஸ்டோரேஜ் மட்டும் இருக்கனால அங்கே ஃபுல் ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு இருக்குங்க. நான் அங்கேயும் கூட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறீங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ இது எந்த மாதிரி லேட்டெக்ஸுங்க பிரதர்? இப்போ என்னன்னா தாய்லாந்து லேட்டெக்ஸ் இருக்கு, அப்புறம் ஸ்ரீலங்கா லேட்டெக்ஸ் இருக்குங்க. 2-3 வெரைட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன மாதிரி லேட்டெக்ஸ்? சார் நம்ம வந்து பியூர் அண்ட் பியூர் ஸ்ரீலங்கா லேட்டெக்ஸ் மட்டும் தான் பண்றோம். ஓகே. நம்ம ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனோட வரும். ஓ அப்படிங்களா? ஓகே. இது வந்து நம்ம இந்த சர்டிஃபிகேஷன்ன்றது நம்ம பேர்ல நம்ம இம்போர்ட் பண்றதுல வராது. எந்த கம்பெனில இருந்து பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த கம்பெனில இருந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததை நாங்க கொடுத்துருவோம். ஓகே ஓகே. நாங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால கஸ்டமர்ஸ்க்கான ஜென்யூனிட்டி கரெக்டாக நாங்கள் கொடுத்துருவோம். லேட்டெக்ஸோட இது வந்து எல்லாமே ஜிப் கவர்ஸில் தான் கொடுக்குறோம். மேட்ரஸஸ் வந்து காட்டன் கவர், பேம்பு கவர் போட்டு ஜிப் கவர்ஸில் தான் கவர் பண்ணி கொடுக்கறதுனால கஸ்டமருக்கு டிரான்ஸ்பரன்ஸாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கவும் முடியும். சார் 4 இன்ச் லேட்டெக்ஸ் கொடுத்துட்டு 3 இன்ச் கொடுக்குறது அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான இதை மெஷர்மெண்ட் பண்ணி 8 இன்ச் தான் கொடுத்துருவோம். ஓகே. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டெக்ஸ் தான் பண்ணுறோங்களா? இல்லை ஸ்ப்ரிங் எதுவும் பண்ணுறீங்களா? நான் வந்து ஒன்லி லேட்டெக்ஸ் மேட்ரஸ் நாங்கள் பண்ணுறோங்க. இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மேட்ரஸ் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. பட் வந்து அதை தாண்டி வந்து லேட்டெக்ஸ் எதுக்காக வாங்கணும்? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டெக்ஸ் மேட்ரஸ் போகும்போது என்ன நன்மைனா ஃபர்ஸ்ட் ஹீட் கொடுக்காதுங்க உடம்புக்கு. இப்போ வந்து எவ்வளோ ஹீட்டான டெம்பரேச்சர், இப்போ நீங்கள் ஷெட்லேயே இருக்கீங்க, இதோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுக்கானது ரொம்ப கூலிங் கொடுக்கும். இன்னொன்று டியூரபிலிட்டி. இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அந்த பொருளுக்கான விலைனா நீங்கள் அது வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு டியூரபிலிட்டி கேரண்டியாக வரும். நாங்கள் 15 வருஷம் நாங்களே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் பெட்டுக்குனால. 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இன்னொன்று கம்ஃபர்ட். இப்போ நம்ம வந்து இந்த செலவு பண்ணுறோம்னா சார் நான் கம்ஃபர்ட் இன்னைக்கு ஒரு டைம் நான் படுத்த மாதிரி இருக்கா, அடுத்த 3 வருஷத்துலனா ஸ்ப்ரிங் மாறிடும். லேட்டெக்ஸ்லாம் இன்னைக்கு போட்ட மாதிரி 15 வருஷத்துக்கு இருக்கும். அந்த கேக் அப்படியே இருக்கும். தட் இஸ் தி ஒரு அட்வான்டேஜஸ் ஆஃப் லேட்டெக்ஸ். இன்னொன்னு லேட்டெக்ஸோட ஒரு பெரிய எங்க கிட்ட இருக்க எல்லார்கிட்ட இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எங்க கிட்ட 3 டென்சிட்டில இருக்கு. சாஃப்ட், மீடியம் சாஃப்ட், ஹார்டுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களே தொட்டு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த லேட்டெக்ஸ் உங்களுக்கு இப்போ நீங்களே இதை தொட்டு பாருங்களேன் எவ்வளவு சாஃப்ட்னஸா இருக்குன்னு. ஆமா, ரொம்ப சாஃப்ட்டா கரெக்ட்டா? அதே இது இந்த டென்சிட்டியை தொட்டு பாருங்களேன், கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு. ஆமாங்க. உங்களுக்கு அமுக்கும் போதே தெரியுதுங்க பாருங்க. உங்களுக்கு ரெண்டுமே அமுக்கும் போதே உங்களுக்கு அந்த லேட்டெக்ஸோட டிஃபரன்ஸ் தெரியும். இன்னொன்னு இந்த லேட்டெக்ஸோடது நம்ம கிட்ட 2 சைடுமே இந்த 7 ஜோன் இருக்கும். ஓகே. உங்களுக்கு வந்து 7 ஜோன் வந்து நாங்க ஒரு சைடு கொடுத்து நாங்க இது பண்ண மாட்டோம். இந்த 7 ஜோன் 2 சைடு இருக்கறனால தான் இந்த ஹோல்ஸோட டெப்த் இந்த அளவுக்கு இருக்கறனால தான் அந்த ஏர் சர்க்குலேஷன் ஃப்ளோ ஆஃப் லேட்டெக்ஸ் வந்து நல்லா இருக்கும். இது உள்ள இருக்க ஹோல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் போடுங்க. இந்த அளவுக்கு டெப்தா இருக்கும். அதுதான் இது. இந்த அளவுக்கு டெப்த் இருக்கறனால தான் இந்த சர்க்குலேஷன் ஆஃப் ஃப்ளோ அந்த அளவுக்கு இதாகும். ஓகே. நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும். அதனால ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. கண்டிப்பா. இந்த மாதிரி டென்சிட்டி வைஸா நம்ம கிட்ட வேரியேஷன் இருக்கறனால கஸ்டமர்ஸ்க்கு இப்போ வந்து முதுவலி இருக்குதா, ஃபுல் லேட்டெக்ஸ்ல ஒரு ஹார்ட்னஸ் டென்சிட்டிக்கும் சரி எனக்கு கம்ஃபர்ட்டா வேணுமா இந்த மாதிரி சாஃப்ட் லேட்டெக்ஸ்ல கொடுக்கறதும் எல்லாமே ஒரு ரீசனபிள் காஸ்டா கொடுத்துருவோம். பிளஸ் வந்து மார்க்கெட்ல இன்னொன்னு பண்றது என்னன்னா சார் டென்சிட்டி வைஸ் மேல ஏற ஏற பிரைசிங் மாத்துவாங்க. சார் ஹையர் த டென்சிட்டி பிரைசிங் வந்து ரொம்ப இப்போ 75, 85, 95 இருக்கு. இப்போ 95 எல்லாம் போகும்போது பிரைசிங் நார்மல் லேட்டெக்ஸ்க்கு ஒரு பிரைசிங்னா ஒரு அதோட 10,000 சேர்த்து பண்ணுவாங்க. நாங்க வந்து எங்க ஃபேக்டரி காஸ்ட்ல டென்சிட்டி பிரைசிங் எந்ததுமே சேஞ்சஸ் பண்றது இல்ல. ஓகேங்க பிரதர். சோ இப்போ வந்து பை ஒன் கெட் ஒன் சொன்னோம். எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஓகே. சாம்பிள் வந்து இங்க 3 போட்டு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா. இது பார்த்தாலே தெரியுது இது சிங்கிள் மாதிரி தெரியுது. இது சிங்கிள் பெட்டுங்க. இது ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் என்னன்னா இது வந்து ஒரு நல்ல லக்ஸூரியஸ் கம்ஃபர்ட்டா 6 இன்ச்சஸ் பியூர் லேட்டெக்ஸ்ங்க, 4 இன்ச்சஸ் ரீபவுண்டட் ஃபோம்ங்க.
அதாவது பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருக்கிறது தான் பெட்டுக்குள்ள அப்படியே வைப்பீங்க. ஆமாங்க, இதுதான் அது. அப்படியே 6 இன்ச்சஸ் சிங்கிள் பிளாக்குங்க. இப்போ இதுக்கு மேல வந்து அப்படியே கவர் போட்டுருவீங்க. கவருங்க. உங்களுக்கு கவர்ஸ், உங்களுக்கு ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இதுக்கு உங்களுக்கு 2 பில்லோஸ் பெட் ஸ்ப்ரெடோட வந்துரும். ஓகே. உங்களுக்கு இந்த 10 inches ஆஃப் லாட்டெக்ஸ் மேட்ரஸ் ஒரு 6 inches பியூர் லாட்டெக்ஸ் என்ன பிரைசிங் நீங்க வாங்குறீங்களோ இந்த 10 inches அதே பிரைசிங்ல வாங்கிடலாம். ஓ, அதாவது 6 இன்ச் வாங்குற இடத்துல 10 இன்ச்லயே நம்ம 10 inch உங்களுக்கு வாங்கிடலாம். ஓகே. ஆக்சுவலா வந்து கீழ எதுக்கு அது கொடுத்திருக்கீங்க சார்? ஒரு ஸ்டிஃப்னஸ் கோசரம், அந்த grip கோசரம். கிரிப்காக. ஓகே. இப்போ வந்து நம்ம பாடி நம்ம படுக்கும்போது அந்த கர்வ் ஷேப்ல திரும்பும். அந்த திரும்புற gripக்கு அந்த ரீபவுண்டட் கொடுக்குறோம். ஓகே ஓகேங்க பிரதர். சோ இப்போ சில பேர் வந்து முதுகு வலினா ரொம்ப சாஃப்ட்டா படக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமாங்க, முதுகுவலி போட்டுக்கலாமா? ஆமாங்க, அந்த முதுகுவலிக்கு இந்த ப்ராடக்ட் செட் ஆகாது. இது வந்து ஏ ரீசன் என்னன்னா இது நல்ல சாஃப்ட்னஸா வேணும் சார். எனக்கு படுத்தா உடனே குஷனிங்கா கம்ஃபர்ட்டா இருக்கணும், தூக்கம் வந்துடணும். அந்த ஒரு கம்ஃபர்ட்டுக்கு இந்த 10 inches நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்க பிரதர். மீதி சார் எனக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸா இருக்கணும், எனக்கு பேக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 inches லாட்டெக்ஸ், 4 inches ரீபோர்டுங்க. டோட்டல் 8 inchesங்க. 4 inchesனா இது டபுள், இது ரெண்டுமே வந்துருமா? 2 inches ரெண்டு லேயர் கொடுத்துருவோம். ஓகே. பிளஸ் 4 inches கீழ ரீபோர்ட். அதே ரெண்டு லேயரா கொடுக்குறீங்க சார்? இது எங்க கிட்ட 2 inches-ஆ தான் எங்க கிட்ட வருது. அதனால 2 inches-ஆ நாங்க வந்து இது பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதனால உங்களுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. ஓகே ஓகே. சோ 1 2 3 அது கீழ வந்துருதுங்கல்ல. இப்போ வந்து மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா 2 inches லாட்டெக்ஸ், 2 inches HR foam, கீழ வந்து ரீபவுண்டட் foam கொடுத்துருவாங்க. எங்களோட ரீபவுண்டட் foam 90 டென்சிட்டிக்கு மேல இருக்கும். ஓகே. லாட்டெக்ஸ் எல்லாமே 75 டென்சிட்டி லாட்டெக்ஸ். அப்போ நீங்க யூஸ் பண்றது ரெண்டே மெட்டீரியல் தான்? ரெண்டே மெட்டீரியல் தான். வேற ஏதோ ஃபோம் அந்த மாதிரி எதுமே யூஸ் பண்றது இல்ல. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க சார். சரி, இது நிறைய இடத்துல ஆக்சுவலா நானே வீடியோல பாத்துருக்கேன். பாவம் பெட் வாங்கிட்டு வருவாங்க, தர்மாக்கோல்லாம் வச்சு கொடுத்துறாங்க சார். அது நாறு இதெல்லாம் வச்சு கொடுத்துறாங்க. ஆமாங்க, இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட். பட் ஆனா இந்த ஃபேக்டரி காஸ்ட்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கறதுனால பெஸ்ட் பிரைஸ்லயும் பிளஸ் வந்து லாட்டெக்ஸ் பில்லோஸ், பெட் ஸ்ப்ரெட் பிளஸ் வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். ஹோம் டெலிவரியும் கொடுத்துறேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஹோம் டெலிவரி. ஓகே. சோ ஆக்சுவலா இதுக்கு கவர் எது வரும்ங்குது? இந்த மாதிரி பியூர் பேம்பு ஃபேப்ரிக் ஒரு லேயர் ஆஃப் கவர் வந்துரும். ஓகே. இது அப்படியே ஜிப் டைப் தானா? எல்லாமே ஜிப் டைப் தாங்க. இந்த மாதிரி ஜிப் டைப் தான். ஏன் ஸ்டிச்சிங் இல்லாம ஜிப்ல இப்படி கொடுக்குறீங்க? ரீசன்னா கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து சார் எங்களுக்கு வாஷிங் பண்ணனும், அழுக்காயிருது, ஒயிட் ஃபேப்ரிக்கா இருக்கறனால வாஷிங் பண்ணனும் கேட்பாங்க. ஓகே. அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க ஜிப் ஃபேப்ரிக்கா கொடுக்கிறது பெஸ்டா இருக்கும். உள்ள ஒரு மேல கலர் வேற கேட்டாலும் கொடுப்பீங்களா? சார் எங்கிட்ட ஒரு 2 to 3 கலர்ஸா இருக்கும். இல்ல ஒயிட் ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகே. லைட் கலரா லைட் கலர்ஸா தான் இருக்கும். ஓகே. உங்களுக்கு ஏன் ஹீட் இழுக்க கூடாதுன்ற? சார் இல்ல சார், இது வந்து பேம்பு ஃபேப்ரிக் வந்து இதுல ஒயிட்ல தான் மேக் பண்ணும்போது அந்த ஃபேப்ரிக்ல இருந்து ஹீட் எமிஷன் ஆறல. எங்களுக்கு கலர்ஸ்ல வரும்போது அதோட பாலிஸ்டர் மிக்சிங் ஆறதுனால எங்களுக்கு வந்து அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, கஸ்டமர்ஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கறதுனால. ஓகே ஓகே. அதனால உங்க சைடு இருக்க ரீசன் இதுதான். ஓகேங்க. இது என்னதுங்க? உள்ள ஒரு காட்டன் லேயர், இந்த மாதிரி ஒரு காட்டன் ஃபேப்ரிக் ஒரு லேயர் கொடுத்துருவோம். இது ஸ்டிச் பண்ணி வந்துரும். பிளஸ் இந்த மாதிரி பேம்பு ஃபேப்ரிக் ஒரு லேயர் கொடுத்துருவோம். அப்ப பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ இந்த மெட்டீரியலுக்கு மேலே வந்து இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. எஸ் ஆமாங்க. நம்ம இந்த கவர் வந்து அழுக்காகும் போது நம்ம எடுத்தாலும் இதை முன்ன பின்ன வந்து திரும்பாது, இது ஆகாது. ஆமாங்க, இன்னொரு ஒரு கவர் இருக்கு. கரெக்ட்டுங்க, இன்னொரு ஒரு கவர் இருக்கனால ஈஸி டு ரிமூவ் பண்ணி போட்டுக்க முடியும். ஓகே. இப்போ நீங்க 2 பில்லோ கொடுக்குறீங்க, அதுக்கும் கவர் கொடுப்பீங்களா? எல்லாமே இந்த மாதிரி பியூர் பேம்பு ஃபேப்ரிக்ஸ் நம்ம போட்டு கொடுத்து ஜிப் கவர்ஸ்ல தான் போட்டு கொடுப்போம். ஓகே. இது இல்லாம வந்து எக்ஸ்ட்ரா பெட் ஸ்ப்ரெட், இந்த மாதிரி ஒரு பியூர் பெட் ஸ்ப்ரெட்ஸ் கொடுத்துருவோம். ஓகே. பிளஸ் இது இல்லாம நாங்க ஃபைனலா 1+1 சொன்னது இந்த மாதிரி 2 inches லாட்டெக்ஸ் டாப்பருங்க. இந்த மாதிரி இந்த லேயர் ஆஃப் லாட்டெக்ஸ் இது வந்து 2 inchesல பிளஸ் இதுக்கு இன்னர் இதே மாதிரி ஒரு காட்டன் கவர் கொடுத்து இதே மாதிரி பேம்பு கவர் இந்த மாதிரி பெல்டட் கவரா கொடுத்துருவோம். ஓகே. நீங்க தனியா ஒரு டாப்பர் பே பண்ணி வாங்கினா எப்படி ஒரு பே பண்ணி வாங்குறீங்களோ அதே மாதிரி நாங்க காம்ப்ளிமெண்டரி கொடுத்துறோம். அதாவது மக்களே என்னன்னா இப்போ இது ஒரு பெட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு பில்லோ எல்லாம் வந்துரும். எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு நம்ம ஃப்ரீயாக சொன்னோம்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இவ்வளோ திக்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியலை வச்சு தச்சுருவாங்க. தச்சு அந்த மாதிரி வந்து கவர் போட்டு அதுவே ஒரு பெட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. திக்னஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க லேட்டெக்ஸ் மட்டும்தான். அதை வந்து நீங்கள் தனியாக கீழே உட்கார்றதுக்கோ இல்லை வேறு கட்டிலுக்கோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் எனக்கு ஹைட் வேணும் அப்படின்னா இதுக்கு மேலேயே கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்காக தான் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த எலாஸ்டிக்கை வந்து கார்னரிங்கில் வந்து மாட்டி விட்டிங்கன்னா இன்னும் வந்து ஹைட்டாக இருக்குது. இப்போ குழந்தைங்களாம் குதிக்கிறாங்க, ரொம்ப ஒரு திக்காக இருக்குது அப்படின்றப்போ ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. அது என்னதுங்க அங்கே இருக்குது?
அது 6 inches பியூர் லாட்டெக்ஸ்ங்க. ஓகே. அது கீழ வந்து எதுமே வராதுங்களா? எதுமே வராதுங்க. இப்போ வந்து சார் எனக்கு ஒரு லக்ஸரிஸா இருக்கணும், எனக்கு 6 inches பியூர் லாட்டெக்ஸா இருக்கணும்னும் போது உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு உண்மையிலே எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒன்லி லாட்டெக்ஸ் மட்டும் தான். ஓகே. நல்லா தான் இருக்குங்க. அதாவது இது தொட்டு பார்க்கும்போது இந்த மனுஷனோட தோல் மாதிரியே இருக்கு. அதோட சாஃப்ட்டா தான் இருக்குன்னு சொல்லலாம். குழந்தை தோல் மாதிரியே இருக்குது இது. கண்டிப்பா பியூர் லாட்டெக்ஸ் நல்ல சாஃப்ட்னஸ் அண்ட் கம்ஃபர்ட், நல்ல கம்ஃபர்ட்டுக்காக போறது ஒரு ஆள் வெளியே படுத்துங்கற மாதிரியே ஃபீல். கண்டிப்பாங்க. அப்போ நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கனால தூக்கம் வரும். டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும்போது தான் தூக்கம் வராது. நிறைய பேர் என்னன்னா தூக்கம் வராமையே வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க, அப்படியே லேட் நைட்ல தான் தூங்கவே ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி லாட்டெக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும், படுத்தோடனே தூக்கம் வந்துடும். கண்டிப்பா. சரிங்களா? பெட் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம். இவங்க வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. லேட்டெக்ஸில் பை ஒன் கெட் ஒன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரதர் இப்போ ப்ரைஸ்ன்னு வச்சுட்டிங்கன்னா ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து கொடுக்குறீங்க? இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட் 2 inches திக்னஸ்ங்க சார். 2 inch அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பழைய பெட்டுக்கு மேலே டாப்பராக யூஸ் பண்ணுவாங்க. 2 inchesனா இந்த மாதிரி சைஸ் மட்டும் தான். இந்த சைஸ் லேயர்ல இதுக்கு இந்த மாதிரி உள்ள காட்டன் கவர் கொடுத்துருவோம், பேம்பு கவர் போட்டு ஒரு லாட்டெக்ஸ் பில்லோ காம்ப்ளிமெண்டரி கொடுத்து 7500 ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க சார். ஓகே ஓகே. அது வந்து டாப்பர்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. அது 2 inches திக்னஸ். பேச்சுலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கரெக்ட்டுங்க. பேச்சுலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழ பாயில தூங்குறதுக்கு பதிலா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நீங்க போட்டுக்கலாம். கண்டிப்பா. ஓகேங்க. அந்த இந்த இதாவும் அத ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது எஸ், ஃபோல்டிங் பண்ணி சும்மா ஈஸியா ஹேண்டில் ஃபோல்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தா அந்த இங்க ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நாங்க வச்சிருக்கோம். கண்டிப்பா. ஓகேங்க பிரதர். பிளஸ் இந்த மாதிரி ரீபவுண்டட் லாட்டெக்ஸ்ல உங்களுக்கு 4 inch லாட்டெக்ஸ் கொடுத்து 4 inch ரீபவுண்டட் ஃபோம் கொடுத்து உங்களுக்கு பிளஸ் 2 பில்லோஸ் பெட் ஸ்ப்ரெட் கொடுத்து கிங் சைஸ்க்கு ஒரு 33500 ஆகுதுங்க. ஓகே. இதே இது குவீன் சைஸ்க்கு 28000 ஆகுதுங்க. இப்போ சார் நாங்க இதுக்கு கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நீங்க ஒரு 25000 தான் சார் சொன்னீங்க குவீனுக்கு, கிங்குக்கு 30000 தான் சொன்னீங்க. நான் அது ஏன்னா அதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்ற ரீசன்னா pricing of latex எங்களுக்கு month on month ஏறிட்டே இருக்கு. நாங்க வந்து pricing எந்த month சேஞ்ச் பண்ணல, இந்த month எங்களுக்கு ரொம்ப அப்நார்மலா pricing ஏறனால தான் just 3500 ல இது பண்ணோம். இதே 4 inch latex மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 40000 க்கு மேல போயிட்டு இருக்கு. ஓகே. சோ அது இல்லாம நீங்க தான் ஃப்ரீ கொடுத்துறீங்க. டாப்பர்ஸ் ஃப்ரீ கொடுத்துறப்போ நமக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு அதுதான் சரி. எங்கனால அவாய்டே பண்ண முடியாதனால அந்த 3500 நாங்க இன்கிரீஸ் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. தட் இஸ் தி ரீசன். ஏனா வந்து கஸ்டமர்ஸ் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸும் பாப்பாங்க. அதுல வந்து டீடைலா நீங்க இந்த பிரைசிங் சொல்லும்போது கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே ஓகேங்க பிரதர். சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரீபாண்டடோட சேர்த்து வரும்போது என்ன பிரைஸ்ன்றத நீங்க வந்து குயின் வரைக்கும் சொல்லிருக்கீங்க. இப்போ அதுலயே நம்ம சிங்கிள் இங்க இருக்குது. சோ இதுல வந்து ரீபாண்டட் 4 inch plus 6 inch வந்து லாட்டெக்ஸ் போட்டுருக்கீங்க, 10 inch வருது. கரெக்ட். இப்போ இந்த சைஸ்ல இப்போ இப்படியே வந்து கவர் போட்டு நம்ம எடுக்கும்போது என்ன ரேட் கொடுக்குறீங்க? சிங்கிள் பெட் 10 inches லாட்டெக்ஸ் மேட்ரஸ் 19500 மட்டும் தான். ஓகே. 19500 அதுல 6 inches பியூர் லாட்டெக்ஸ் கொடுத்து உங்களுக்கு 4 inches ரீபவுண்டட் ஃபார்ம் கொடுத்து பிளஸ் ஒரு பில்லோ பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் சேர்த்து வீட்டுக்கு டோர் டெலிவரி கொடுத்து 19500 தான். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் பீப்புள் ஆகட்டும், ஒரு சிங்கிள் இப்போ ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஸ்டே பண்ணுவீங்க, ஸோ அவங்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல லக்ஸூரியாக இருக்கும். ஒரு தாஜ் ஹோட்டலில் போய் தங்குறீங்க, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் தங்குறீங்கன்னா ஸோ அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கிங் சைஸும் சொல்லிட்டோம், 33500 சொல்லி, அது வந்து குயினும் சொல்லிட்டோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிளோட ப்ரைஸும் சொல்லிட்டோம். இப்போ லேட்டெக்ஸ் மட்டும் நம்ம வந்து இப்போ கிங்கில் எடுக்கிறோம் இல்லை குயினில் எடுக்கிறோம் அப்படின்னா அது என்ன காஸ்ட் வருது? ஃபுல்லி லேட்டெக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இதுல 6 inches பியூர் லேட்டெக்ஸ் ரீபாண்ட் இல்லாம கீழ இங்க எதுமே இல்ல சார் இருக்கீங்க. ஆமா. ரீபாண்ட்னா சில பேர் கூட தெரியாம இருக்கும். இந்த கலர் கலரா கீழ இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த மெட்டீரியல் இல்லாம ஒன்லி லேட்டெக்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும், இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்றவங்களுக்காக நான் பிரைஸ் கட்டிட்டே இருக்கிறேன். சோ இதோட சார் இந்த லாட்டெக்ஸோட ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான குவாலிட்டி என்னன்னா இது வந்து ஒக்காய் டெக்ஸ்ட் அண்ட் கோல்ட்ஸ் ஆர்கானிக் சர்டிஃபைடு லாட்டெக்ஸ்ங்க சார். நம்ம ஸ்ரீலங்கால இருந்து எடுத்துட்டு வராது. ஓகே. இது நாங்க கஸ்டமர் பை பண்ணும்போது நாங்க அந்த சர்டிபிகேட்டும் கொடுத்துருவோம் கஸ்டமர்ஸ்க்கு. பிளஸ் இந்த 7 zone ரிவர்சிபிள் டைப் போத் தி சைடு இந்த 7 zone இருக்கும். இந்த கிங் சைஸ் லாட்டெக்ஸ் வாங்குறவங்களுக்கு இதே கிங் சைஸ்ல 2 inch லாட்டெக்ஸ் பெட் வந்துரும். பிளஸ் பில்லோஸ் பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே வந்துரும். எல்லாம் இன்க்ளூடிங்கா 45000 சார். ஓகே. இதுக்கு வந்து ஃப்ரீ வருங்களா? எஸ், ஃப்ரீ பெட்டும் வந்துரும். இதுக்கு ஃப்ரீ பெட் வரும். ஃப்ரீ பெட் வந்துரும். இந்த ரீபவுண்டடுக்கு வராது. இந்த கான்செப்ட் 10 inchesக்கு வராது. ஆனா 6 inches பியூர் லாட்டெக்ஸ்க்கு வரும். ஒரு 2 inches லாட்டெக்ஸ் பெட் பிளஸ் 6 inches பியூர் லாட்டெக்ஸ், இதுக்கு மேல காட்டன் கவர் பேம்பு கவர்
2 லாட்டெக்ஸ் பில்லோஸ் 1 பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் சேர்த்து வீட்டுக்கு டோர் டெலிவரிங் சார். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம் மட்டும் 2 to 3 ஒர்க்கிங் டேஸ், நடுவுல சண்டேஸ் வந்தா அவாய்ட் பண்ணி மண்டே 3 ஒர்க்கிங் டேஸ் கம்பல்சரி ஆயிரும். ஓகேங்க பிரதர். ஸோ இங்கே பாருங்க, ஸோ எல்லாத்தோட ப்ரைஸ் நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டோட பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கன் லேட்டஸ்ட் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சரோட டீட்டெயில் வந்து இவங்க வந்து காமிக்கிறேன்றாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கனாலும் ஃபோட்டோவே அனுப்பி விடுவாங்க சரிங்களா. சீலோட வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நிறைய இடத்துல இப்போது ஃபேக்காகவும் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டோட வந்து சேல் பண்ணுறவங்ககிட்ட வாங்குங்க, அது உங்களுக்கும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நார்மல் மேட்ரஸ்னா நீங்கள் தாராளமாக ஒரு 8,000 10,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயின் கிடச்சிருது சரிங்களா. உள்ளே வந்து உங்களுக்கு எப்படின்னா அந்த தேங்காய் நாரெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப இது கொஞ்சம் ரேட்டு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரிஜினலாக இருக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கேட்டிங்கன்னா பிரதர் தாராளமாகவே அனுப்பிவிடுவாங்க. அப்புறம் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு ஹை பட்ஜெட் கொடுத்து வாங்குவீங்க. ஏன்னா வந்து ஒரு லேட்டெக்ஸ் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது 15 வருஷம் வரைக்கும் இவங்க வாரண்டி கொடுக்குறாங்க. அப்போ இவங்கனால ஷூராக வந்து சர்டிஃபிகேட் இருக்கனால தான் இந்த தைரியமாக கொடுக்க முடியுது. பிரதர் இப்போ நிறைய இடத்துல தாய்லாந்து தான் வந்து நல்லாயிருக்கும் அதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ஸ்ரீலங்காவோடது கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டுங்க பிரதர்? ஆமாங்க. இப்போ நாங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக தாய்லாந்து விட்டு ஸ்ரீலங்கானுக்கு வந்தோம்னா, தாய்லாந்து லேட்டெக்ஸில் எங்களுக்கு கம்பெனிலேருந்து நேச்சுரல் ரப்பர்ன்ற சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு இந்தியன் இந்தியாவில் ப்ராடக்ட் யாராவது பை பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் தேடிட்டு ஒரு ப்ராடக்டோட ஹை ப்ரீமியம்னா சிங்கிள் பிளாக்காக இருக்கணும், சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நாங்கள் இது பண்ணுவோம். இப்போ சர்டிஃபிகேட் இல்லைன்னா நாங்கள் இந்த ப்ராடக்ட் ஃபேக்கான ப்ராடக்ட்னு கஸ்டமர்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு இருக்க நாலேஜோட கஸ்டமர்ஸ் நிறைய நாலேஜபிளாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்ஃபர்மேட்டிவாக. அப்போ நாங்கள் தேடும் போது எங்களுக்கு ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸில் எங்களுக்கு வந்து நேச்சுரல் ரப்பர் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ப்ராடக்டோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ என்ன சார் நாங்க வந்து தாய்லாண்டோட ஸ்ரீலங்கா போட்டிங்களே, ஸ்ரீலங்கா இன்னும் விலை கம்மியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. தாய்லாந்து லேட்டெக்ஸோட ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் எப்பயுமே விலை அதிகம். ஏன்னா ஒரு ரப்பருக்கு ஒரு சர்டிபிகேட்னு போட்டு வாங்கும்போது அதுக்கான கெமிக்கல் கண்டென்ட் அந்த ஸ்டாண்டர்டோட இருக்கும். கண்டிப்பா அந்த ஸ்டாண்டர்டோட இருக்கிறதுனால பிரைசிங் அவங்க எப்பயுமே அதிகமா இருக்கனால நாங்க ஒரு ஹோல்சேல்னால ரீட்டைல் பிரைஸுக்கு அந்த பிரைஸ் ஒரு பிரைசிங் எதுவும் சேஞ்ச் பண்ணாம மேக்ஸிமம் நாங்க அதுல கொடுத்துறோம். அதாவது என்னன்னா நீங்க ஒரு பைக் வாங்குறீங்க, அதுக்கு வந்து ஆர்சி புக்கோட வாங்குறதும் வித்தவுட் ஆர்சி புக்கோட வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இவங்க வந்து கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கு ஆர்சி புக் மாதிரி சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்துட்றாங்க. நிறைய இடத்துல அந்த ஆர்சி புக் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா சரிங்களா. அப்போ வந்து நம்ம திரும்ப கேட்க முடியாது, அது வந்து போலியானதா கூட மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னா ட்ரெஸர். இப்போ நான் வந்து ட்ரேடர், இப்போ நான் ஸ்ரீமாரதி என்டர்பிரைஸ் கம்பெனி பேர்னா இப்போ ஸ்ரீமாரதி என்டர்பிரைஸ் கம்பெனி பேர் போட்டு அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. சார் இதுதான் நேச்சுரல் லேட்டெக்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? ட்ரேடர் போட்டு கொடுக்க முடியாது. எல்லா மேனுஃபேக்சரர் மட்டும் தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆமா ஆமா ஓகேங்க பிரதர். இப்போ பில்லோ எல்லாம் இங்க வச்சிருக்கீங்க. ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி பில்லோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க தனியா வாங்கினா? சார் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் லேட்டெக்ஸ் பில்லோ இது உங்களுக்கு 1500 பர் பில்லோ. அதுல இன்னொரு பேட்டர்ன் வச்சிருந்தீங்க. ஆமாங்க எல்லாமே உங்களுக்கு 1500 தான். இது கான்டூர் பில்லோஸ். ஆமாங்க உங்களுக்கு இது கார் சப்போர்ட் பில்லோஸ். ஓகே இது உங்களுக்கு இது கார் சப்போர்ட் பில்லோஸ். உங்களுக்கு இது லம்பர் சப்போர்ட் பில்லோங்க. ஓகே உங்களுக்கு லம்பர் ஃபார் ஐடி சாஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இது 1500 தான். எல்லாமே 1500ல கொடுத்தாங்க. எல்லாமே கவர் போட்டு கொடுத்துறீங்க. எல்லாமே கவர்ஸோட தான். ஓகே ஸோ இவங்களுடைய வேர் ஹவுஸ் பக்கத்துல இருக்கு, நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பா இது ஒரு வேர் ஹவுஸுங்க. இதே மாதிரி இன்னொரு வேர் ஹவுஸும் இருக்கு. ஸோ எவ்வளோ லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லா ஐட்டம் தான் அங்கே பாருங்க, சரக்கை குமிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரோல்ல இருக்கிறது எல்லாமே மேட்ரஸ் தான் ப்ரோ. ஆமாங்க 2 இன்ச்சஸ் லேட்டெக்ஸ் ஷீட்டுங்க எல்லாமே 2 இன்ச்சஸ். இதெல்லாம் வந்து நீங்க ஃப்ரீயா கொடுக்கக்கூடியது. ஆமாங்க இது பெட்டுக்கும் போடுவீங்க. பெட்டுக்கு டாப்பர் வந்து ஃப்ரீயா கொடுக்கறது உங்களுக்கு இப்படி தான் வரும். பாருங்க இந்த மாதிரி சுருட்டி நீங்க வந்து ஒரு ஓரமா கூட வச்சுக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு ஸ்டாக் இருக்கு பாத்தீங்களா. அதாவது ஒரு பல்கா வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்கு காமிக்கணும் சரிங்களா. இவங்க வந்து இவ்வளோ ஸ்டாக் வந்து லேட்டெக்ஸில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் பில்லோஸ்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே பில்லோஸ் தாங்க, ஹெவியாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே ஸ்டாக்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 to 1000 இருக்கும். அந்த குடோனுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இன்னொரு வேர் ஹவுஸ்க்கு வந்துருக்கும். ஸோ இங்கேயுமே ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்காங்க. ப்ரோ இது ஏதாவது வித்தியாசமாக இருக்குது என்னதுங்க ப்ரோ? இதெல்லாம் குல்ட்டிங் ரோல் ப்ரோ. ஓகே குல்ட் அடிக்கிறதுக்கான கண்டினியூஸ் ரோல் குல்ட்டிங் ஷீட்டில் இது பண்ணுவாங்க. இந்த ரோலில் இது போட்டால் கொஞ்சம் அந்த குளிர்லாம் தெரியாது இல்லைங்க. இப்போ குல்ட்டிங்னா இது எப்படின்னா இப்போ ஃபோமில் வந்து ஃபோம் பெட்லாம் ஃபோம் குல்ட்டிங் போட்டு அந்த டிசைன் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம் இது லேட்டெக்ஸ் குல்ட்டிங்கான ரா மெட்டீரியலுங்க. ஓ ரா மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே ரா மெட்டீரியல்லாம் நிறையா இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் எல்லா சைஸுக்கும் ஸ்டாக்ஸ் இருக்குங்க. ஃபுல்லாக மேட்ரஸோட ஸ்டாக் ஃபுல்லாக இங்கே வச்சிருக்கீங்க. ஆமாங்க ஃபுல்லாக ஹெவியாக வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வேர் ஹவுஸ்க்கு நம்ம வந்து போயிட்டோம். ஒரு இடத்துல வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடம், இன்னும் 2மே வந்து உங்களுக்கு ஸ்டாக் வச்சுருக்காங்க. ப்ரோ சொன்ன மாதிரி பை ஒன் கெட் ஒன்று நம்ம கொடுத்துருவோம்ல. சரி
ஃபுல் தீபாவளி சொல்றதை செய்வோம். ஆகஸ்ட் மந்த் நாங்க இதே ஆஃபர் கொடுத்தோம் சார். சரிங்க சரிங்க. அது செம ஹிட் ஆச்சு. நாங்க அதுக்கடுத்து ஆஃபர் இது பண்ணல. சரி நெக்ஸ்ட் தீபாவளிக்கு நம்ம இந்த ஆஃபர் இது பண்ணியிருக்கோம். சொல்றத பெர்ஃபெக்டா அந்த இது டெலிவரி ஆன் டைம்ல கொடுத்துருவோம் சார். கண்டிப்பா. ஸோ நம்ம சம்பாதிக்கிறது நிம்மதியாக தூங்குறதுக்கு அந்த தூக்கத்தை நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா ஸோ நல்ல லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வாங்கி போட்டுருங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு நிம்மதியாக வந்து நீங்க தூங்கலாம். சரிங்களா? கண்டிப்பா. இதுக்கு மேலே எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்க டிஸ்பிளே நம்பரை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்போட அட்ரஸ் நம்பர் லொகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நியர்பை இருக்கவங்க டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாங்களா? கண்டிப்பாங்க. டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன்னாலும் இன்கேஸ் வந்து ஆர்டர் ஏதாவது பிளேஸ் பண்றாங்கனாலும் ஒரு லைவ் வீடியோ கால் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ கண்டிப்பாக எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னோட மீட் பண்ணுங்க தமிழ் வாகர். பாய்.